அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு 2025 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலும் கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகியது. அதாவது மார்ச் 29ஆம் தேதி இந்த சனி பகவான் ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு போயிடுறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்போ தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல சனி வராரு. இது நன்மையா தீமையான்னு நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலும் கூட்டு கிரக சேர்க்கை சேருது. இந்த 2ஆம் பாவகத்துல சனி, சூரியன், ராகு, சுக்கிரன் வக்ரம், புதன் நீசம், இந்த 5 கிரக சேர்க்கை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கறத தவிர்க்கணும். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுவீங்க. அதே போல சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில உறவுகளோட வாக்குவாதம் செய்யறத தவிர்க்கணும். நீங்க அமைதியா போனா கூட உங்களை வாக்குவாதத்துக்கு இழுப்பாங்க. உங்க வாயை கிளறி ஏதாவது பிரச்சனைய பெரிதாக்க பார்ப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உறவுகளோட, அதே போல ஒர்க் பண்ற இடத்துல எந்த இடத்துலயும் மௌனமா இருந்தீங்கன்னாவே சிறப்பு. அப்போ மௌனத்தால் சாதிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மௌனமே சிறந்த ஆயுதம் அப்படின்னு நினைச்சீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சாதிக்கிறதுக்கு. அதே போல பணவரவு ஆஸ் யூஷுவலா இருக்கும். மாத சம்பளம் வாங்குறீங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஆஸ் யூஷுவலா இன்கம்லாம் இருக்கும். வர்ற வருமானத்தை விட அதிகமான செலவுகள் ஆகும். செலவு பண்ற இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது விரையாதிபதியாகவும் சனி வராரு. 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது கையிருப்பு கரையும். அப்போ அசுப செலவுகள் வர்றதுக்கு முன்னாடி சுப செலவுகள் செஞ்சிருங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்குற மாதிரி சில பேருக்கு ஏற்படும். கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த 2ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த 7ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. ஆனாலும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடும் இருக்கும். ஒரே வீட்டுல இருக்கீங்க அல்லது ஒன்னாவே இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய துணைவியாருடன் கருத்து வேறுபாடுகளோடு இருக்கும். ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் பிரச்சனை, இப்படிதான் இருக்கும். ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அல்லது உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பாரு. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில சில சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுல குறிப்பா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ரிலேஷன்ஷிப்ல பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சேர முடியுமான்னா சேர முடியாது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால, அதுவும் கலஸ்திர தோஷம் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு கருத்து வேறுபாடு இல்ல, ஒரு தொழில் காரணமாக தான் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த மாதத்திலேயே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்க ஒரு பக்கமும் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கூட பாத்தீங்கன்னாக்க அந்நியன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதாவது தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சொல்றேன். மற்றபடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வாழ்க்கை துணைவருக்காக நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹாப்பியாவே போயிடும் லைஃப். ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனாலும் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. சூரியன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சூரியன், ராகு, சனி இந்த கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலனை கொடுக்கும்னா, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலையில ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளுடைய கொடைச்சல், டார்ச்சரும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இடமாற்ற சிந்தனைகள் ஏற்படும். ஆனா இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. அதே போல வேலை விஷயமா நீங்க புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா அதுல இழுபறி இருக்கும், தடைகள் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் சில பேருக்குலாம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. ஏற்கனவே வேலையை விட்டுட்டேன், இப்ப வேலை தேடுற, வேலை கிடைக்குமானா இந்த மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல் பகுதியில் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலையில என்னதான் டென்ஷன், ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களை வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க. வேலையில ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே வேலையை விட்டவர்கள் புதிதாக தேடுறீங்க அல்லது இப்பதான் படிச்சுட்டு வர்றீங்க, வேலை தேடுறீங்கன்னா கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். தேவையில்லாம அலைஞ்சி காசு விரயம் பண்ண வேணாம். இந்த ஒரு மாசம் நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துங்க. அடுத்த மாசம் மே மாசத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சூரியன், சனி, ராகு சேர்க்கையினால தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். தாயாரின் உடல் நலத்திலுமே கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் வக்ரம் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உச்ச கிரகம் வக்ரம் பெறுவது ஒரு பலவீனமான ஒரு நிலைதான். அதே போல 4ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ வக்ரம் ஆகும் போது தாய் தந்தையரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். உங்களுக்கு நெருக்கமானவர்களை விட்டு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
அல்லது உங்களுடைய நெருங்கியவருக்கு உடல்நல பாதிப்பு உங்களுக்கு மனக்கவலையை தரும். நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு சிறு தூர பயணங்கள் நிறையவே ஏற்படும். அலைச்சல்கள் பயணங்களை தவிர்த்திடணும். வண்டி வாகனங்கள்ல செலவுகள் ஏற்படும். பழுதுகளால் உங்களுக்கு அதற்கு வேற புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதற்காக ஒரு இஎம்ஐ போடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வீடு சம்பந்தமான செலவுகள், வீடு மாற்றம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல சுக்கிரன் வக்கரமாகிறதுனால பெண்களால் எதிர்பாலினார், அதாவது ஆப்போசிட் ஜெண்டரால் உங்களுக்கு பெருசா மகிழ்ச்சி இல்லாம இருக்கும். அது உங்ககிட்ட பழகுவாங்க, நிறைய பேர் அப்ரோச்சஸ் எல்லாம் கூட சில பேருக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் கடைசியில உங்களை ஏதோ ஒரு வகையில தவிக்க விட்டு போற மாதிரி, அல்லது உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாம போறதுனால உங்களை விட்டு விலகி போற மாதிரி சில பேர்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படி விலகி போகக்கூடியவர்களாகவும் சில பேர்லாம் இருப்பாங்க. ஆதாயத்தை எதிர்பார்த்து உங்ககிட்ட பழகி அந்த ஆதாயம் கிடைக்கல அப்படின்னாக அவங்க விலகி போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இந்த 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல நீசம் பெற்று இருப்பாரு. சோ நீசம் பெற்று செவ்வாய் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா மாற்றாம இருக்கணும். இருக்கிற வேலையிலேயே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதுலயே இருக்கிறது நல்லது. ஆனாலும் ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. வழக்கு, எதிரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு அவற்றிலிருந்து வெல்லக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசமாகிறதுனால சற்று தைரியம் குறைவாக இருக்கும், அல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையாக இருக்கும். அது நீங்களே முயற்சி செய்யாம இருப்பீங்க. இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த மாசம் சில தடங்கல்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால மௌனத்தால் சாதிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை மௌனமே சிறந்த ஆயுதன்ற மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷனை கூட பாத்தீங்கன்னா குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாத கம்யூனிகேஷன் பண்றீங்கன்னு வச்சுங்களா, பேசுறீங்க அப்படின்னா அது வாக்குவாதத்துல போய் முடியும். அப்போ மௌனமா இருக்கிறதே நல்லது. அதே போல மேலதிகாரிங்க கிட்ட பேசும்போது, ஒரு ஹையர் அபிஷியல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது, இமெயில் அனுப்புறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா அனுப்பணும். ஒப்பந்தங்கள் சைன் பண்றீங்கன்னா மாதத்தோட முதல் பகுதியில அவாய்ட் பண்ணிடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் வராது, வந்தாலும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா பிற்பகுதியில ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஒப்பந்தங்கள் வரும். ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒப்பந்தங்கள் வரும். அதே சமயத்துல அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சைன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதத்தோட பிற்பகுதியில ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சம் பெற்று உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான ஆப்ஷன் எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. அதாவது சித்திரை மாசத்துல இருந்து சொல்றேன். திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க, திருமணம் ஆகல அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கும் சித்திரை மாசத்துல இருந்து வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு திருமணமும் ஆகும். இந்த 2ஆம் பாவகத்துல இந்த சனி பகவான் வர்றதுனால பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள், பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். 2.5 வருஷம் இந்த ராசியில இருக்க போறாரு. இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க அந்த சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அதற்கான முதல் கட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனா எந்த விஷயத்திலும் நீங்க தடாலடியா இறங்கி செயல்பட்டீங்கன்னா அது பாதிப்பு கொடுக்கும். அதே போல எதையுமே முன்கூட்டியே நீங்க சொல்லக்கூடாது. அதாவது கேட்காத அட்வைஸோ பார்க்காத பயிரும் பால் என்பார்கள். அது மாதிரி நீங்களா போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட மேலதிகாரிக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க உங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க. நம்ம பதவிக்கே இவர் வேட்டு வைக்கிறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை டம்மி பண்றதுக்கு பார்ப்பாங்க. அதனால எங்கேயுமே பாத்தீங்கன்னாக்க முன்கூட்டியே எதையுமே சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லது. இந்த 2ஆம் இடத்துல சனி, சூரியன், ராகு போன்ற கிரக சேர்க்கையெல்லாம் இந்த ஏப்ரல் மே மாதத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு நார்மலா போயிடும். ஆக்சுவலி மே மாசம் வரலும் தான் ஆகும், மே 18ஆம் தேதி வரலும். அதுக்கப்புறம் ராகு பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு வந்துடுது, சூரியனும் விலகிடும். அப்ப எல்லாருமே விலகிடுது. மே மாசத்துக்கு பிறகு சுக்கிரனும் விலகிடும். அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த 2ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருந்ததுனால இந்த கடன் வாங்குறது, செலவு பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய திட்டம், புதிய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், அல்லது வீடு லோன் போடலாம்னு நினைக்கிறேன்னா அது இந்த மாசமும் தள்ளி வைங்க. மே மாதத்துல இருந்து நீங்க செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு, குரு பெயர்ச்சிக்கு பிறகு செய்யலாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பேசாம இருந்தீங்கன்னாவே நிறைய நன்மைகள் வரும்னு சொல்லலாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா
மாதத்தோட இறுதியில கையை கிடைக்காம இருக்கும், பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடன் கேட்காம இருப்பீங்க. சோ ஆடம்பர செலவு அவசிய செலவுன்னு இருக்கு இல்லையா, அவசிய செலவு பண்ணிதான் ஆகணும், ஆனா ஆடம்பர செலவு தவிர்த்திடலாம். சோ அதை எதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும், உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவருடன் பிரிந்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வரன்கள் வரும். அதே போல மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் வரும். தொழில் வேலை அமைப்புகள்ல ஆஸ் யூஷுவலா இருக்கும், ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. வேலையை விடாம இருங்க, வேலையில நெருக்கடி இருந்தாலும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் நீங்களும் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. கோபம் டென்ஷனை தவிர்த்துருங்க. அதே போல அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டு பிரச்சனையை உருவாக்காம பாத்துங்க. வாக்குறுதி கொடுக்கறத நிறுத்திங்க. கடன் இருக்கும், கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம். அதே போல வேலை விஷயமா ஒரு இடமாற்றத்துக்கு சிந்தனையோடு இருப்பீங்க, அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடியதுக்காக தேடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை ஒரு மாசம் போஸ்ட்போன் பண்ணுங்க. மேலும் மூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், உடல்நலத்துல தொந்தரவுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை கூட கருத்து வேறுபாடோட தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையில நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்லது. வேலை விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும், கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணணும். தாய் தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். பிசினஸ்ல அதிக முதலீடு செஞ்சு இப்ப விரிவுபடுத்துறது தவிர்த்துறது நல்லது. வர வருமானம் போதுன்னு நினைச்சீங்கன்னா நிறைய வருமானம் வரும். பேராசை இல்லாம இருந்தீங்கன்னாக பெரிய அளவுக்கே வருமானம் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஹெல்த்ல கவனம் செலுத்திங்க, மன அழுத்தம் இல்லாம பாத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் கொஞ்சம் அடிக்கடி உடல்நல தொந்தரவு பிரச்சனைகளா வரும், அதனால ஃபெடப் ஆயிடுவீங்க. ஹெல்த்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, முறையா தூங்கிடுங்க. பாருங்க, இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னாக ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கம் வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். மேலும் நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க, நிச்சயமா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக, விவசாயம் சார்ந்த தொழில், இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், மருத்துவம், அதே போல ரியல் எஸ்டேட், கமிஷன் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ், வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், கடை வச்சிருக்கீங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, சேல்ஸ்ல இருக்கீங்க, வக்கீலா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதே போல சில பேருக்கு இந்த இன்ஜினியரிங் துறை, கம்ப்யூட்டர் துறையில இருப்பவர்களுக்கு வேலை மாற்ற இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். அதை ஒரு மாசம் கழிச்சு நீங்க அதை செயல்படுத்துங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரையில தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் அதிகமா பேசாம இருந்தீங்கன்னா அதிக நன்மைகள் உண்டு அப்படின்றதுதான் முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யுங்க. அம்பாள் வழிபாடு அற்புதங்களை செய்யும். நீங்க உங்க வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10 to 12 இந்த டைம்ல ஒரு எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து 2 எலுமிச்சம்பழம் விளக்கேத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க. ஒரு அபிஷேக அர்ச்சனை கூட செய்யுங்க. உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்து வெளியே வருவீங்க, நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.